அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரஹலாத் அகாடமி. டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழில் இலக்கண வகுப்பு இன்றைக்கி நம்ம தொடங்க போகிறோம். ஓகேங்களா. ஆல்ரெடி நம்ம தமிழில் புத்தகம் வைத்து நம்ம ஒரு தொடர் ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது என்னென்னா, புத்தகம் டு நமதகம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நியூ சிலபஸ் அடிப்படையில் ஒரு கான்செப்ட் தொடராக ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இலக்கணம் தனியாக போட போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அதனால் தமிழி அப்படின்ற அந்த தொடரில் இலக்கும் இலக்கணமும் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு தொடராக இலக்கணத்தை கொண்டு போக போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி உண்டான வகுப்புக்கு போவோம். ஸோ இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மொழி, தமிழ் மொழி, நம்மளுடைய மொழி தமிழ் மொழி. அப்போ மொழி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனை விலங்கிடமிருந்து வேறுபடுத்தி காமிக்கும் பார்த்தீங்களா, அது ஒரு மொழியை வைத்து சொல்லலாம். ஏன்னா மனிதர்கள் அனைவரும் பேசுகிறாங்க, விலங்குகள் பேச தெரியாது, அதாவது பேசும், அது நம்மளுக்கு புரியாதுன்னு வச்சுக்கலாமே. ஸோ அப்போ அது ஒரு மொழியின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனையும் விலங்குகளையும் வேறுபடுத்தி காமிக்கணும். அது மாதிரி நம்மளோட கருத்தை வெளிப்படுத்துறதுக்கும் அதனை கேட்டு அவங்க புரிஞ்சிக்கிறதுக்கும் ஒரு கருவியாக அமையறது எதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த மொழி தான். அப்படி அந்த மொழியை நம்ம ஒரு பிழை இல்லாமல் பேசுகிறதுக்கும், இல்லை பிழை இல்லாமல் கேட்பதற்காகவும், இல்லை பிழை இல்லாமல் படிக்கிறதுக்கும், பிழை இல்லாமல் எழுதுறதுக்கும் தான் ஒரு துணை செய்வது தான் எதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த இலக்கணம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அப்போது அந்த இலக்கணம் தமிழ் மொழியில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழில் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 5 வகைப்படும். அது என்னென்ன இலக்கணம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் சொல்லிட்டு 5 வகையான இலக்கணங்கள் இருக்குது. முதல்ல தமிழில் இலக்கண நூல் எதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அகத்தியம். அது நம்மளுக்கு கிடைக்கல. அது 5 வகையான இலக்கணங்களை கூறுகிறது. அதன் பிறகு தொல்காப்பியம் என்னும் நூல் தான் தமிழின் முதல் நூலாகவும் முதல் இலக்கண நூலாகவும் கிடைத்த நூலில் இருக்குது. அதில் 3 இலக்கணத்தை பற்றி சொல்லுது. எழுத்து, சொல், பொருள் சொல்லுது. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போது இலக்கணத்தில் மொத்தம் எத்தனை வகை இருக்குதுன்னு பார்த்துட்டோம். மொத்தம் எத்தனை இருக்குது? 5 வகையான இலக்கணங்கள் இருக்குது. ஸோ எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம சிலபஸ் அடிப்படையில் முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்? எழுத்து அப்படின்றது தான் பார்க்கணும். ஸோ எழுத்து என்று பார்க்கும்போது மொத்தம் எழுத்துக்களுடைய வகைகள் 2ங்க. ஒன்று என்னென்னா முதல் எழுத்து, அதன் பிறகு சார்பு எழுத்து. அப்போ முதல் எழுத்து சார்பு எழுத்துன்னு சொல்லிட்டு எழுத்து எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அதில் முதல் எழுத்துனா என்ன அப்படின்றது பார்க்க போகிறோம். ஓகேவா. முதல் எழுத்து அப்படின்னா என்னென்னா உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்த 30 எழுத்துக்கள் தான் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து அப்படின்னு சொல்லணும். ஓகேவா. ஸோ உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்த 30 எழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என்னது? முதல் எழுத்து. அப்போ உயிர் எழுத்துக்கள்னால் என்ன அப்படின்ற டவுட் வரும். மொத்தம் ஆ முதல் அவ் வரை எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? 12 எழுத்துக்கள் இருக்குது. இதுதான் ஒரு பாடலாக சொல்லுவாங்க. ஒரு பழைய பாட்டில் வரும். எப்படின்னா, இது ஆ ஆ ஈன்னு சொல்கிறத விட ஆனா, ஆவண்ணா, ஈனா, ஈயன்னா, இதில் ஈயை விட்டுட்டு இருக்கேன், சாரி, அதை நோட் பண்ணிக்கோங்க. நோட்ஸ் எடுக்கிற அவசரத்தில் மறந்துட்டேன். ஈயன்னா, ஊனா, ஊவண்ணா, ஏனா, ஏவண்ணா, ஐனா, ஓனா, ஓவண்ணா, அவ்வண்ணா அப்படின்னு சொல்லிட்டு 12 எழுத்துக்கள் இருக்குது. ஈயை விட்டுட்டுருக்கேன், அதை எழுதுங்க. ஓகேங்களா. அடுத்தது இதில் குறில் எழுத்துக்கள், இதை 2ஆக பிரிக்கலாம். இது உயிரெழுத்துக்களை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று என்னென்னா குறில், நெடில்ட்டு. குறிலில் மொத்தம் 5 எழுத்துக்கள் இருக்குது. அப்போ நெடிலில் மொத்தம் 7 எழுத்துக்கள் இருக்குது. ஸோ குறில்னா என்ன, நெடில்னா என்னன்னு ஒரு டவுட் வரும். குறுகிய ஓசை கொண்டது குறில். அதாவது நம்ம பேசும்பொழுது ஒரு குறுகிய ஓசையோட, இதுவே நீண்டு ஒலித்தோம் என்றால் அது நெடிலாக கருதப்படும். அதன் அடிப்படையில் அ, இ, உ, ஏ, ஓ இந்த மாதிரி குறுகி ஒலிக்கிறதால இது குறில் எழுத்துக்கள். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ அப்படின்னு சொல்லிட்டு நீண்டு ஒலிப்பதனால அது நெடில் எழுத்துக்கள் என்று குறிக்கப்படுகிறது. அதன் பிறகு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் வந்து மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18 இருக்குங்க. அது வந்து இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இய்யு, இர்ரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லு, இர்ரு, இன்னு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 18 எழுத்துக்கள் வந்து இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மெய்யெழுத்தை அதனுடைய தன்மையை பொறுத்து 3ஆக பிரிக்கலாம். என்னென்னா வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 3ஆக பிரிக்கலாம். ஸோ இப்போ அதில் வல்லினம்னா என்ன, மெல்லினம்னா என்ன, இடையினம்னா என்ன? கசட்ட தபர அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வல்லினம், வன்மையாக ஒலிக்கிறது, அதனால் வந்து இது வல்லினம். மெல்லினம் என்பது ஞனன நமன அப்படின்னு சொல்கிறது வந்து மெல்லினம், மென்மையாக ஒலிக்கிறது. இடையினம் என்று பார்க்கும்போது எரள வழல அப்படின்றது இது வந்து இடையினம். ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்துக்கும் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒலிக்குது. அதனால் வந்து இது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா இடையினம் சொல்லுவாங்க. ஸோ டோட்டலாக அதில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18 எழுத்துக்கள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும். உயிரும் மெய்யும் சேர்வது முதல் எழுத்துக்கள். ஸோ ஆக மொத்தம் முதல் எழுத்துக்களுடைய எண்ணிக்கை 30. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்துனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேரும் பொழுது உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து தோன்றுகிறது. ஸோ 216 உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்குது. ஸோ அதுதான் கா, கா, கி, கி, குக்கு வரிசையிலிருந்து நானா இதனுடைய வரிசையில் வந்து வரும். அதன் அடிப்படையில் பார்த்தா மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? 216 எழுத்துக்கள் வந்து தமிழ் எழுத்துக்களில் வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து இருக்குது. ஸோ டோட்டலாக தமிழ் எழுத்துக்கள் பார்க்கும்போது 247 எழுத்துக்கள் வந்து இருக்குங்க. ஓகேங்களா? அதாவது உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18, உயிர்மெய் எழுத்து வந்து 216, அதன் பிறகு ஆயுத எழுத்து 1. ஸோ டோட்டலாக பண்ணிங்கன்னா 247 எழுத்துக்கள் வந்து நம்மளுடைய தமிழ் எழுத்துக்கள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போது இது வரைக்கும் நம்ம கிளியராக வந்து பார்த்துட்டோம். இப்போது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது உயிர்மெய் எப்படி தோன்றுறதுன்னு இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேரும்போது உயிர்மெய் எழுத்து தோன்றுகிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பிரகலாத் அகாடமி இருக்குதுல்ல, ஸோ இப்பு ப்ளஸ் பி இது சேர்ந்தால் பி என்று ஒரு உயிர்மெய் எழுத்தும், இரு ப்ளஸ் ஆ என்பது சேரும்போது ரா என்னும் உயிர்மெய் எழுத்தும், இக்கு ப்ளஸ் ஆ என்று சேரும்போது வந்து கா என்னும் உயிர்மெய் எழுத்தும், இல்லு ப்ளஸ் ஆ என்பது சேரும்போது லா என்னும் உயிர்மெய் எழுத்தும், இத்து இது வந்து ஒரு ஒற்றை எழுத்து. ஸோ அதனால் வந்து அதனோடு எதுவும் சேராததால் இத்து என்னும் எழுத்து அப்படியே வந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து உயிரும் மெய்யும் இணையும் பொழுது ஒரு உயிர்மெய் எழுத்தானது தோன்றுகிறது. ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆயுதம். அதாவது சார்பு எழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். அதில் வந்து இப்போ நம்ம உயிர்மெய் பார்த்துட்டோம். இப்போ வந்து அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆயுதம். ஸோ ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆயுதம்ன்றது வந்து ஒரு தனி எழுத்து. ஓகேங்களா? அது சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஆயுத எழுத்து எப்படி இருக்கும்? சொல்லோடைய இடையில் மட்டுமே வரும். அது எப்போவுமே தனித்து இயங்கவே இயங்காது. ஸோ அப்போ ஆயுத எழுத்துக்கு இருக்கிற வேறு பெயர்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முப்புள்ளி, முப்பார்புள்ளி, முற்றாயுதம், அக்கேனம், ஆயுதம், தனிநிலை, கேடயம். ஸோ இது எல்லாமே வந்து ஆயுத எழுத்திற்கு உண்டான வேறு பெயர்கள். ஸோ ஆயுத எழுத்து எப்படி இருக்கும், எப்படி வந்து ஒரு வேர்டாக வந்து கன்வெர்ட் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குறில் எழுத்து இருக்கும், அதனை அடுத்து ஆயுத எழுத்து வரும், அதன் பிறகு வல்லின உயிர்மெய் குறில் வரும். ஓகேங்களா? அதன் பிறகு வல்லின உயிர்மெய் குறில் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆயுத எழுத்துக்கு உண்டான கான்செப்ட். ஓகேங்களா? அப்போது ஆயுத எழுத்தானது குறில் எழுத்திற்கும் வல்லின உயிர்மெய் குறிலுக்கும் இடையில் மட்டுமே வரும் அப்படின்ற ஒரு ரூல்ஸும் வந்து நம்ம சொல்லலாம். அடுத்தது இதனுடைய மாத்திரைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ மாத்திரைகள் அப்படின்றது வந்து என்ன அப்படின்ற ஒரு டவுட் வரும். மாத்திரை என்பது என்னென்னா ஒரு சொல்லை வந்து நம்ம சொல்கிறோம், அப்படி இல்லை ஒரே ஒரு எழுத்தை வந்து நம்ம வந்து சொல்கிறோன்னு வச்சிங்களேன். அந்த எழுத்து சொல்லும்போது ஏற்படுகின்ற கால அளவு தான் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது ஒரு முறை கண் சிமிட்டவோ அல்லது ஒரு முறை கை சொடுக்கவோ எடுத்துக்கொள்ளும் நேரம் தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் குறில் எழுத்துக்கள் அனைத்து குறில் எழுத்துக்களுக்கும் ஒரு மாத்திரையும், தமிழில் வர அனைத்து நெடில் எழுத்துக்களுக்கும் ரெண்டு மாத்திரையும், மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரையும், ஆயுத எழுத்துக்கு வந்து என்ன வரும் அரை மாத்திரையும் வந்து வரும். ஸோ இதெல்லாம் வந்து மாத்திரையில் வரும். ஸோ இதுவே எழுத்துக்களுடைய வகையில் உயிரிழ படைக்கு எத்தனை மாத்திரை வரும், ஒற்றள படைக்கு எத்தனை மாத்திரை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உயிரிழ படை இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த உயிரிழ படைக்கு 3 மாத்திரை வரும். ஓகேங்களா? அதுவே ஒற்றள படைக்கு வந்து 1 மாத்திரை வரும். இது வந்து நான் இதில் கொடுக்கல, நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. உயிரிழ படைக்கு 3 மாத்திரையும் ஒற்றள படைக்கு 1 மாத்திரையும் வரும். ஸோ இப்போ இந்த மாத்திரையை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கபிலர் அப்படின்ற ஒரு
சொல் இருக்குது. அப்போது கா என்பது குறில், பி என்பதும் குறில், லா என்பதும் குறில், இர் என்பது மெய்யெழுத்து. ஸோ குறில் என்பது அனைத்துக்கும் ஒரு ஒரு மாத்திரை. அதன் பிறகு இர் என்பது மெய்யெழுத்து அரை மாத்திரை. ஸோ 3 மாத்திரை. இப்போ பிரவீன், பிரவீனில் பார்த்தீங்கன்னா பி, ர, வி இது 3மே வந்து குறில் எழுத்து. ஸோ 3 மாத்திரை 1 1 1. அந்த இன் என்பது மெய்யெழுத்து அரை மாத்திரை. ஸோ 3 மாத்திரை. இந்த மாதிரி வந்து மாத்திரையோடைய அளவு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போது முதல் எழுத்துனா என்னன்னு பார்த்துட்டோம். சார்பெழுத்துகளிலும் உயிர்மெய்னா என்ன பார்த்தோம், ஆயுதம்னா என்ன பார்த்தோம். அப்போ முதல்ல சார்பெழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியணும்ல. அந்த முதல் எழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து இயங்குகின்ற அனைத்து எழுத்துக்களும் தான் சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து இயங்கும் எழுத்துக்கள் தான் என்னது, சார்பு எழுத்துக்கள். அது மொத்தம் 10 வகைப்படும். எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். எத்தனை வகைப்படும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10 வகைப்படும். அது என்ன அப்படின்றது இப்போ பார்க்க போகிறோம். உயிர்மெய், ஆயுதம், உயிரெழபடை, ஒற்றளபடை, குற்றியல் உகரம், குற்றியல் இகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த மாதிரி 10 வகையான வகைகள் வந்து இந்த சார்பெழுத்துக்களில் வந்து இருக்குது. அதில் உயிர்மெய்யும் ஆயுதமும் நம்ம இப்போ பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா உயிரெழபடை. ஓகேங்களா. ஸோ அப்போ உயிரெழபடையை பார்ப்பதற்கு முன்பு அளபடை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அளபடை அப்படின்றது பார்க்கும்போது அதில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து உயிரெழபடை, இன்னொன்று வந்து ஒற்றளபடை. அப்போது அளபடைனா என்ன? ஃபஸ்ட்டு அளபு கூட்டல் எடை அதுன்னு பிரிக்கலாமா? அப்போது அளபு என்பது எதை குறிக்கிறதுனா மாத்திரை அப்படின்றத குறிக்கிறது. அளபு என்பது எதை குறிக்கிறது? மாத்திரையை வந்து குறிக்கிறது. அப்போது எடை அப்படின்றது வந்து எடுக்கிறத பற்றி சொல்லுது. எடை என்பது எடுக்கிறத பற்றி சொல்லுது. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, செய்யுள்ள ஒரு ஓசை வந்து குறையுது. அப்படி குறையும் போது அந்த சொல்லில் ஃபஸ்ட்லேயோ அதாவது முதல்லையோ இல்லை இடையிலேயோ இல்லை இறுதியிலேயோ அந்த ஓசை குறைவை தவிர்ப்பதற்காக அங்கே இருக்கிற எழுத்துக்கள் நெட்டெழுத்துக்கள் வந்து என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீண்டு ஒலிக்கும். அங்கே இருக்கிற குறில் எழுத்துக்களானது நெட்டெழுத்துக்களாக மாறி வந்து நீண்டு ஒலிக்கும். அவ்வாறு நீண்டு ஒலிக்கிறது தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா அளபடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. செயலில் வந்து ஒரு ஓசை குறையும் போது அந்த சொல்லின் முதலிலோ இடையிலோ கடையிலோ வந்து ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்வதற்காக நீண்டு ஒலிப்பது தான் அளபடை. அது 2 வகைப்படும். ஒன்று உயிரெழபடை, ஒற்றளபடை. ஸோ இப்போ உயிரெழபடை அப்படின்னா என்ன இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ உயிரெழபடை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ உயிரெழபடைக்கு உண்டான டெஃபனேஷன் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செய்யுளில் வந்து ஓசை குறையுது. அப்போ அந்த ஓசையை நிறைவு செய்ய உயிர் நெடில் எழுத்துக்கள் இருக்குது. ஓகேவா. அப்போ உயிர் நெடில் எழுத்துக்கள்னால் எது? அந்த 7 எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்கள் இருக்கிற அந்த 7 எழுத்துக்கள் அது வந்து அளபெடுக்கும். அப்படி அது அளபெடுக்கிறது தான் வந்து என்னது? உயிரெழபடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். செயலில் வந்து ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்ய உயிர் நெடில் எழுத்துக்கள் வந்து நீண்டு ஒலிக்கும். அதுவே வந்து உயிரெழபடை. அப்போது அவ்வாறு அளபெடுக்கும் போது அதற்கு இனமான குறில் எழுத்துக்கள் அதனை தொடர்ந்து வரும். அப்போ இனமான குறில் எழுத்துக்கள் அதனை தொடர்ந்து வரும்ன்றதால இன எழுத்துக்கள்னால் என்னன்றது நம்ம இப்போ பார்க்கணும். அப்போ தான் வந்து அது உங்களுக்கு புரியும். ஸோ இன எழுத்துக்கள்னால் என்ன அப்படின்னா என்னென்னா, இன எழுத்துக்கள் என்பது ஒரு எழுத்துக்களினுடைய பிறப்பின் அடிப்படையில் அது எப்படி பிறக்குதுன்னா நம்ம ஒலிக்கும் முயற்சியின் அடிப்படையிலோ இல்லை நம்மளுடைய தலையெல்லாம் இருக்குல்ல, தலை உள்ளே இருக்கிற அன்னம் அதனுடைய அசைவின் அடிப்படையிலோ காற்றின் உதவியின் மூலமாக ஒரு எழுத்து வந்து பிறகுது. ஓகேவா. ஸோ இதன் அடிப்படையில் பிறக்கிறதுல எழுத்துக்களை வந்து இன எழுத்துக்களாக வந்து அந்தந்த சவுண்ட் ப்ரொனவுன்சியேஷனை வச்சு மாறும். ஸோ அப்போ இன எழுத்துக்கள்னு பார்க்கும்போது வல்லினத்திற்கு மெல்லினம் வந்து இன எழுத்துக்களாக இருக்குது. வல்லினத்துக்கு மெல்லினம் வந்து இன எழுத்துக்களாக இருக்குது. இப்போ கசட தபர என்பது வல்லினம், யமன நமன அப்படின்றது வந்து இடையினம். ஸோ இக்குக்கு வந்து இங்கே வந்து என்னது இணை எழுத்து, இச்சுக்கு இஞ்சு வந்து இணை எழுத்து, இட்டுக்கு இன்னு வந்து இணை எழுத்து, இத்துக்கு இந்து வந்து இணை எழுத்து, இப்புக்கு இம்மு வந்து இணை எழுத்து, இருக்கு வந்து இன் என்பது வந்து இணை எழுத்தாக வந்து இருக்குது. அதை வந்து நீங்கள் வேர்டாக பார்க்கும்போது அது தொடர்ந்து வரும். இப்போ பண்டம் என்ற ஒரு வேர்டு இங்கே கொடுத்துருக்கேன்னா, ஸோ அந்த பண்டம் என்ற வேர்டில் இன் என்பதற்கு தொடர்ச்சியாக வந்து வருது, அதனுடைய இணை எழுத்தான டா தான் வருது. ஸோ இது வந்து என்னென்னா இணை எழுத்துக்கள்லாம் வரும். மெல்லின மெய் வந்து வரும்பொழுது அதனோடு வல்லின உயிர்மெய் எழுத்துக்கள் தொடர்ந்து வரும். உதாரணத்துக்கு இங்கு என்னும் இணை எழுத்து வந்ததுன்னா அதுக்கு இணை எழுத்துக்களாக என்ன வரலான்னா கா வரிசையில் வர என்ன காக்கா கீக்கி குக்கு அந்த வரிசையில் எது வேணாலும் வந்து இணை எழுத்துக்களாக வந்து வரலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு ரூல். அடுத்தது உயிர்மெய் எழுத்துக்கள்.
உயிர்மெய் எழுத்துக்கள்னால் என்ன? உயிர் எழுத்துக்களுக்கு வந்து இணை எழுத்துக்கள் வந்து எது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குறிலுக்கு வந்து நெடில் எழுத்துக்கள் வந்து என்னவாக இருக்கும்? இணை எழுத்துக்களாக வந்திருக்கும். இப்போ அதுக்கு வந்து ஆ என்பது நெடில் எழுத்தாகவும், ஈக்கு வந்து ஈ வந்து நெடில் எழுத்தாகவும், ஊக்கு வந்து ஊ என்பது நெடில் எழுத்தாகவும், ஏக்கு வந்து ஏ என்பது நெடில் எழுத்தாகவும், ஐக்கு வந்து என்னங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈ என்பது நெடில் எழுத்துக்களாக வரும், இணை எழுத்துக்களாக வரும். ஓ என்பதற்கு வந்து ஓ என்பது வந்து இணை எழுத்தாகவும், என்பதற்கு உ என்பது வந்து இணை எழுத்தாகவும் வரும். ஸோ இணை எழுத்துக்கள்னால் இதுதான். இதை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. அப்புறம் அளபெடையில் வந்து புரியும். ஏன்னா இந்த உயிரெழுத்துக்களில் வந்து அளபெடையில் மட்டுமே வந்து சேர்ந்து வரும். ஓகேவா? இது போன்ற உயிரெழுத்துக்கள் வந்து தனித்தனியாக பார்த்தோன்னா சேர்ந்து வராது, எழுதும்போது சேர்ந்து வராது. இலக்கியத்தில் செய்யுள் நடையில் மட்டுமே இந்த இணை எழுத்துக்கள் உயிரெழுத்துக்களில் வந்து இடம்பெறும். அதாவது அளபெடையில் மட்டுமே வரும். இப்போ தான் நம்ம உயிரளபெடைனா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ உயிரளபடை மொத்தம் எத்தனைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 வகை. அப்போது அந்த 7 நெடில் எழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 7 நெடில் எழுத்துக்கள் அதில் அந்த 5 குறில் எழுத்துக்களுக்கு உண்டான இனமான 5 நெடில் எழுத்துக்கள் அப்படியே வந்துடும். அதில் ஐக்கு மட்டும் ஈயும், அவுக்கு வந்து ஊவும் வந்து மற்ற எழுத்துக்கள் வந்து நெடில் எழுத்துக்கு வந்து குறில் எழுத்தாக வந்து இணை எழுத்துக்கள் வந்து வரும். ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த உயிரளபடை 3 வகைப்படும். ஒன்று வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, பின்னாடி இருக்கும் சொல்லிசை அளபடை. ஸோ அப்போ இந்த செய்யுளிசை அளபடை வந்து என்ன அப்படின்றது பார்க்க போகிறோம். ஓகேங்களா? செய்யுளிசை அளபடைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓசை வந்து ஒரு இடத்துல குறையவே இல்லை. ஓகேவா? அப்படி குறையலைனாலும் அதை வந்து இசையை நிறைக்க வருவது வந்து செய்யுளிசை அளபடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? செய்யுளில் வந்து ஓசை குறையும் இடத்திலும் அந்த ஓசையை வந்து நிறைவு செய்வதற்காக அதே மாதிரி முதலிலும் இடையிலும் இறுதியிலும் இருக்கிற அந்த உயிர் நெடில் எழுத்துக்கள் வந்து மாறி வரும். ஓகேவா? ஸோ அப்படி மாறி வரும்போது இசையை நிறைக்க வரும் எழுத்துக்கள் தான் வந்து எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த செய்யுள் இசை அளபடை. இப்போது இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள். கெடா ஆ, விடா ஆ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன்னா, ஸோ இந்த கெடா ஆ, விடா ஆ என்பது இந்த இடத்துல டான்னு இருக்கா, இதை டாவை நீங்கள் பிரிச்சிங்கன்னா என்ன ஒரு இட்டு ப்ளஸ் ஆ, அதனை எடுத்து ஆ எனும் எழுத்து வருகிறது. அதேமாதிரி இதே டாவை பிரிச்சுன்னா இட்டு ப்ளஸ் ஆ, திரும்பியும் வந்து ஆ எனும் எழுத்து வருகிறது. இது போன்று வந்தால் இது வந்து என்னது? செய்யுள் இசை அளபடை. இது கண்டிப்பாக ஈரசை சீரா மட்டும்தாங்க வரும். ஓகேவா? செய்யுள் இசை அளபடையானது ஈரசை சீரா மட்டும்தான் வரும். ஈரசை சீர்னா என்னென்னா இப்படி பிரிக்க முடியும், 2 சீராக வந்து பிரிக்க முடியும். அவ்வாறு 2 சீராக பிரிக்க முடிந்தால் அதை வந்து ஈரசை சீராக வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து செய்யுள் இசை அளபடை. அது இல்லாமல் செய்யுள் இசை அளபடைக்கு இன்னொரு பேர் இருக்குது, இசை நிறை அளபடை. அதாவது இசை நிறைந்து வருதில்ல, ஸோ அதனால் அது வந்து இசை நிறை அளபடை அப்படின்ற வேறு ஒரு பேரும் இதுக்கு இருக்குது. அடுத்து இன்னிசை அளபடை. செய்யுளில் வந்து ஓசை குறையவே இல்லை, இருந்தாலும் இனிய ஓசைக்காக வந்து அளபெடுத்து வருவது தான் வந்து என்னது? இன்னிசை அளபடை. கண்டிப்பாக இது மூவசை சீரா மட்டும்தான் வரும். எப்படி வந்து செய்யுள் இசை அளபடை 2 அசை சீரா வருமோ அதுபோல் இந்த இன்னிசை அளபடையானது மூவசை சீரா மட்டும்தான் வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கெடுப்பதுவும் உடுப்பதுவும். ஓகேங்களா? இதை வந்து 2ஆக பிரிக்கலாம். ஒற்று எழுத்து வந்துச்சா ஒன்று. ஸோ இந்த மாதிரி 3 அசை சீரா மட்டும்தான் இது வந்து வரும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடை அப்படின்னா என்னென்னா, செய்யுளில் ஓசை குறையாத இடத்துல பெயரற்ற வினையற்ற பொருள் தரும் பொருட்டு அளபெடுப்பது தான் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிசை அளபடை. அதாவது என்னென்னா, செய்யுளில் வந்து ஓசை குறையாத டைமில் இந்த பெயர் சொல் வந்து வினையற்ற பொருளாக வந்து மாறி அதை வந்து அளபெடுக்கும். அந்த மாதிரி அளபெடுத்தா அது வந்து சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து குடி தழி அப்படின்ற ஒரு சொல் இருக்குது. அந்த சொல்லில் தழி அப்படின்னு மட்டும் வந்தாலே போதும். ஆனால் இந்த இடத்துல நம்ம தழி என்ற ஒரு என்ற இதை வந்து சேர்த்துருக்கோம். அப்போ தழினா என்ன? தழுவுதல். இதை வந்து என்ன பொருள் தருது? தொழிற்பெயர் சொல்லாக வந்து வருது. என்னவா வருது? தொழிற்பெயர் சொல்லாக வருது. இந்த இடத்துல சேர்க்கும்போது அது வியாக வந்து மாறும். அப்போ தழி என்பது தழுவி. அப்போது இது ஒரு பெயர் சொல், தொழிற்பெயர் சொல் வந்து இங்கே என்னவா மாறுது? வினை சொல்லாக மாறுது. தழுவி அப்படின்றது வினையற்ற சொல்லாக மாற்றம் அடைவதால் இது வந்து என்னதாக இருக்குது? சொல்லிசை அளபடையாக இருக்குது. அப்போ ஒரு பெயர் சொல்லானது வினை எச்ச சொல்லாக மாறுது. அப்படி மாறுச்சுன்னா அது வந்து என்ன சொல்லு? சொல் அளபடை, சொல்லிசை அளபடை அப்படின்றது ஞாபகம் வச்சு. இப்போது 3 பார்த்துட்டோம். உயிரளபடைனா என்ன?
உயிரிழப்படையுடைய வகைகள் செய்யுள் செயலப்படை, அதே மாதிரி இன்னி செயலப்படை, அதன் பிறகு சொல்லி செயலப்படை பார்த்துட்டோம். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒற்றளபடை. என்ன பார்க்க போகிறோம்? ஒற்றளபடை அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ ஒற்றளபடை அப்படின்னு பார்க்கும்போது மெய்யெழுத்துகளும் ஆயுத எழுத்துக்களும் அளபெடுக்கும். ஓகேங்களா? ஒற்றளபடையில் வந்து மெய்யெழுத்துகளும் ஆயுத எழுத்துக்களும் அளபெடுக்கும். செய்யுளில் வந்து ஓசை குறையும் போது அந்த இடத்துல ஒரு மெய் எழுத்து இருந்தாலோ இல்லை ஆயுத எழுத்து இருந்தாலோ அது அளவெடுத்ததுன்னா அது வந்து என்னது? ஒற்றளபடை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் மொத்தம் 11 எழுத்துக்கள் வந்து ஒற்றளபடையாக வரும். ஓகேங்களா? அதில் 10 வந்து மெய் எழுத்து, 1 வந்து ஆயுத எழுத்து. அது என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்ச, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, இவ்வு, இய்யு, இல்லு, இல்லு, அக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் வரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எங்கிறைவன், இந்த இடத்துல வந்து மெய் எழுத்து 2 வருதா? எக்கிழங்கி, இந்த இடத்துல வந்து அக்கு என்பது 2 வாட்டி ஒற்றெடுத்து வருதா? ஸோ இந்த மாதிரி வரத்தால் இது வந்து என்னது? ஒற்றளபடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போது என்னென்னலாம் நம்ம பார்த்தோம்? ஃபஸ்ட்டு நம்ம முதல் எழுத்துக்கள்னால் என்னென்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு இலக்கணம்னா என்னென்னு பார்த்தோம். இலக்கணத்தை அடுத்து எழுத்துனா என்னென்னு பார்த்தோம். எழுத்துக்கு அடுத்து எழுத்தில் வந்து எத்தனை இருக்குதுன்னு பார்த்தோம். அளபடைனா என்னென்னு பார்த்தோம். அதன் பிறகு வந்து சார்பு எழுத்துக்கள்னால் என்ன பார்த்தோம். முதல் எழுத்துக்கள்னால் என்ன பார்த்தோம். மெய் எழுத்துக்கள் எப்படி உருவாகுது, உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து எவ்வாறு உருவாகிறது, அளபடையினுடைய வகைகள், ஒற்றளபடை வரைக்கும் பார்த்துருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி உண்டான கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதன் பிறகு சார்பு எழுத்துக்களுடைய அடுத்தடுத்த டைப் வந்து அப்படியே வந்து கண்டினியூ ஆகும். இது வந்து இலக்கணத்துக்கு உண்டான முதல் கிளாஸ். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? மறக்காமல் இந்த வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.